ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான கொஞ்சம் கூட நம்பவே முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது குளிக்கிறதுக்காக ஒருத்தர் ஆற்றுல இறங்குறாரு. ஆனால் அந்த நேரம் பார்த்து அவருடைய காலில் என்னவோ தட்டிட்டு போகுது. என்னவா இருக்கும் அப்படின்னு தூக்கி எடுக்கும்போது தான் தெரிஞ்சது அது ஒரு பெரிய முதலை. ஐயோ, முதலையா கையில் தூக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி தூக்குன வேகத்தில் அந்த பக்கமாக போட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடி பக்கத்தில் இருந்த இந்த போட்டில் ஏறிக்கிட்டாராம். எப்படியோ தப்பிச்சாச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த லேடி கடையில் ஏதோ பொருள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சமும் எதிர்பாராத நேரம் அங்கிருந்து வேகமாக வந்த லாரி அப்படியே இந்த கடையை பார்த்து வருது. ஒரே செகண்டில் நடந்து முடிஞ்ச சம்பவம் நூலிலையில் தப்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது நேரில் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்புனே அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப படபடப்பான நிமிடங்களாக தான் இருந்திருக்கும். இங்கே நம்ம பார்க்குறது இதே மாதிரி தான். சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு இந்த வீட்டுக்குள்ளே வேகமாக நுழைஞ்சு வந்த ஒரு பெரிய டெம்போவை தான் பார்க்குறோம். ரோடு எங்கேயோ இருக்குது, ஆனால் ரோட்டெல்லாம் தாண்டி இது இந்த வீட்டை பார்த்து வந்துட்டு இருக்கு. வண்டியில் ஒரு பெரிய மரத்தை ஏற்றிட்டு வருது. இதனாலே தாறுமாற ஓடி நல்ல வேளை இந்த இடத்துல அது நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வண்டியில் பாரத்தை ஏற்ற சொன்னால் இந்த பாரம் அந்த வண்டியை தூக்குற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் எல்லாத்தையும் ஏற்றி முடிச்சுட்டு வண்டியை ஓட்டலாம் அப்படின்னு பார்த்தா 2 சக்கரமும் அந்தரத்தில் தொங்குற மாதிரி ஆயிடுச்சு. அளவுக்கு மீறி பாரத்தை ஏற்றும் போது எங்கே நகர முடியும்? 1 இன்ச்சு கூட நகர முடியல. முக்காவாசி பொருள் கீழே இறக்குனாதான் முடியும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இந்த பைப்ல தண்ணியே வரல. என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அதுல ஒரு பாம்பு அடைச்சு உட்கார்ந்துருக்கு. குழாய்க்குள்ள போய் சரியா மாட்டிக்கிச்சு போல. அதை எடுத்து விட்டதுதான் உண்டு. தண்ணி வந்த வேகத்துல இந்த பாம்பும் மேல வர பறந்து போயிட்டு வருது. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, கடைக்குள்ள 2 பேர் நுழைஞ்சிருக்காங்க. எதிர்பாராத நேரத்துல எதையாவது எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு. கரெக்ட் அந்த கடையில இருந்த ஓனர் ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிச்சு அப்படியே வெளியே வந்து ஷட்டரை பூட்டிட்டாரு. என்ன ஒரு புத்திசாலித்தனமான யோசனை அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் கடைசியில உள்ள வந்த 2 பேரும் உள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. கடைக்கு ஓனர் பயங்கர ஆளா இருப்பார் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு யானை. அந்த பூங்காவில் இருக்கிற அந்த யானை இருக்கிற குப்பையெல்லாம் ஒரே இடத்துல ஒதுக்கிட்டு இருக்குதான். இதனால அதுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகுது. அந்த இடமும் நல்ல சுத்தமாகுது. ஒரே கல்லுல 2 மாங்காய் அப்படின்னு சொல்ற மாதிரி எப்படி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கு பாருங்களேன். நல்ல பொறுப்பான யானையா இருக்கும் போலயே. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, கொஞ்சமும் எதிர்பாராத சம்பவம். ராத்திரி நேரத்துல இவர் கட்டில தூங்கிட்டு இருக்கிறாரு. கீழே அவரோட நாய் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கு. கனப்பொழுதுல மெதுவா வந்த சிறுத்தை வந்த வேகத்துல அந்த நாயை அப்படியே தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, 2 பேர் சைக்கிள் ஓட்டிட்டு வராங்க. முன்னாடி வரவர் பின்னாடி வரவர் எவ்வளவு தூரத்துல வராரு அப்படின்னு திரும்பி பார்த்ததுனால உடனே தடுக்கி கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. ஆக மொத்தத்துல பின்னாடி திரும்பி பார்க்காம நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பார்த்தாலே வின் பண்ணிடலாம். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, 2 பேர் பைக்ல போயிட்டு இருக்காங்க. பின்னாடியே ஒரு மாடும் ஓடி வந்துட்டு இருக்கு. நம்மளை பார்த்துதான் ஓடி வந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க உடனே கீழே இறங்கி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. மாடு பின்னாடியே ஓடுது. அவங்களை காப்பாத்துறதுக்காக இவரும் பின்னாடி ஓட வேண்டியதாயிடுச்சு. ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த மாடுக்கு திடீர்னு என்னாச்சோ தெரியல, பைக்கு பின்னாடி ஓடி வந்திருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, அடிக்கிற வெயிலுக்கு குதிரையை நீச்சல் குளத்துக்கே கூட்டிட்டு வந்தாச்சு குளிக்கிறதுக்காக. அதுவும் தண்ணியை பார்த்து இறங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனையே இல்லை. வேகமா இறங்கி நல்லா நீச்சல் அடிச்சு குளிச்சுட்டு போகுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல கீபோர்டு கிடைச்சது போதும் போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இசையிலே நனைஞ்ச ஒரு டாக் தான் பாக்குறோம். இன்னைக்கு நம்ம திறமை உலகத்துக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் கீபோர்ட்ல இருந்து சத்தம் வருதோ இல்லையோ இது ஒரு பக்கமா ராகம் பாடிட்டு இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோடு கிராஸ் பண்றதுக்காக ரெடியா நிக்கிற 2 பூனைகளை தான் பாக்குறோம். 1 2 3 அப்படின்னு சொல்லவும் ரெடியா ஓடிடணும்னு 2மே பேசி வச்சிருக்கும் போல. ஏதோ ஓட்டப்பந்தயத்துக்கு தயாரா இருக்கிற மாதிரி ரெடியா இருக்குது. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, தூங்கி கொரட்டை விட்ட சத்தத்தை கேட்டு இந்த நாய்க்கு அவ்வளவு கோபம் வந்துடுச்சான். எட்டிட்டு ஒரு உதச்சிருக்கு. கொரட்டை விட்டதுக்கு இப்படி ஒரு உத அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு சிங்கம். இவர் ஏற்கனவே இந்த சிங்கத்துக்கிட்ட நல்லா பழகி இருக்கிறாரு. இன்னைக்கு அதை பாக்குறதுக்காக வந்திருக்கிறாரு. அது வேகமா ஓடி வந்திருக்கு. அந்த வேகத்துல அவர் கழுத்தையே கட்டி பிடிச்சிட்டு அதோட ஃபேமிலியை காட்டி கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போகுதான். அடுத்தது இந்த வீடியோல இந்த ஆத்துல நிறைய குட்டி குட்டி பாறைகள் இருக்குது போல அப்படின்னு நினைச்சிட்டு கூர்ந்து பார்த்தா தான் தெரியுது எல்லாமே நீர் யானைகள். அதுல ஒரு நீர் யானை வேக வேகமா நீந்தி இந்த போட்டை ஃபாலோ பண்ணிட்டே வருதான். எவ்வளவு வேகமா நீந்துது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உள்நீச்சலெல்லாம் அடிச்சு எப்படி வேகமா வருது. அடுத்தது இந்த வீடியோல ரொம்ப சேட்டைக்கார ஒரு பூனையை தான் பாக்குறோம். ஹேங்கர்லாம் தொங்க போட்டிருந்தா அதுல போய் படுத்து நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்குதான். அடுத்ததான் இங்க இந்த வீடியோல இந்த பாம்புக்காகவே இந்த சின்ன மூடியில தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் கூட சிந்தாம சிதறாம கவனமா அவ்வளவு தண்ணியும் குடிச்சிட்டு போகுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல இவரு சிரிச்சுட்டே போட்டோ எடுக்கிறாரா, நான் மட்டும் என்ன சும்மாவா அப்படின்னு அவரோட நாயும் சேர்ந்தே சிரிக்குது. சிரிக்கிறதுல அவரையே மிஞ்சிரு போல. ஒரு டாக் சிரிக்கும் அப்படிங்கிற விஷயமே இப்பதான் தெரியுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற 2 பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க. இதுல அந்த குதிரைக்கு என்ன கோபமோ தெரியல. பேசிட்டு இருக்கிற 2 பேரையும் பேசவே விடக்கூடாது அப்படின்னு இது அப்பப்ப நடுவுல வந்து கணச்சிட்டு போகுதான். கணிக்குதா சிரிக்குதா அப்படின்னு தெரியல. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்குதுரு அப்படின்னு சொல்ற மாதிரி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கும்போது ஒரு கோழி அமைதியா உட்கார்ந்துருக்கு அப்படித்தான் நினைப்போம். ஆனா நம்ப முடியாத விஷயம், இந்த கோழிக்குள்ள இத்தனை கோழி குஞ்சுகள் இருக்குது. ஏதாவது ஆபத்துன்னு தெரிஞ்சதும் இந்த தாய் கோழி குரல் கொடுக்க ஒரே செகண்ட்ல எல்லா கோழி குஞ்சுகளும் இந்த ரெக்கைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குமா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வெளியே கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.